சிவாய நம. திருச்சிட்டம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் அருள் திரு மாணிக்க வாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகத்தில் 29வது திருப்பதியுமாகிய அருள் 10 என்ற பதிகத்தை இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம். அடியார் பிரம்மத்தினுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு எளியன் சிவபாலா எனக்கு தெரிந்த பொருளை உங்களோடு பாடி பகிர்கிறேன். 3 பாடல்கள் இன்றைய தினம் சுருக்கமாக சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். துடிகொள் நேரிடையால் சுரி குழல் மடந்தை துணைமுலை கண்கள் தோய் சுவடு பொடிகொள்வான் தழலில் புள்ளி போல் 2 பொங்கொழி தங்குமார்பினனே செடிகொள்வான் பொழில் சூழ் திருப்பெரும் துறையில் செழு மலர் குருந்தம் மேவிய சீரடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. இது 5வது பாடல் அருள் 10. துடிகொள் நேரிடையால் சுரிகுழல் மடந்தை துணைமுலை கண்கள் தோய் சுவடு அப்படிங்கிறாரு. இந்த துடிகொள், துடினா உடுக்கை, அப்படி உடுக்கையின் நடுவே ஒத்த இடையினை உடையவளும் யாரு? நம்ம உமாதேவி. சுருண்ட கூந்தலை உடையவளும் மடந்தையும் ஆகிய உமாதேவியாரினுடைய 2 தனங்களில் கண்களும் தோய் பெற்றதால் உண்டான சுவடு திருநீரு பூத்திருக்கின்ற நெருப்பின் மேல் 2 புள்ளிகள் போல பொருந்திய மிக்க ஒளி தங்க பெற்ற மார்பு உடையவனே. சிறுதுருகளை உடைய பெரிய சோலையோடு கூடிய திருப்பெருந்துறையில் செழுமையான மலர்களை உடைய குருந்த மரத்தின் கீழ் எழுந்தருளியுள்ள சிறப்பினை உடைய அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அது என்னவென்று வினவி அருள்வாயாக என்ற அளவில் இந்த 5வது பாடல் பொருள் சொல்லுது. உமையம்மா, அதாவது நம்ம உமாதேவியாருடைய முளை சுவட்டை 2 புள்ளிகளை போல தாங்கும் மார்பு உடையவனா சிவபெருமான். இந்த குருந்த மரத்தடிக்கு கீழே இருந்து, அதாவது குறுந்தடி மேவிய குருநாதா அடியேன் விரும்பி அழைத்தால் அது என்ன என்று அருள் செய்வாயாக அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல். அழைக்கின்ற அதனாலே என் மாயை சுத்தி ஆயிற்று, அதனால அது என்ன என்று அடியேன் நலம் வினவுவதற்கு என்னன்னு கேளு சாமி, என்னன்னு கேளு அப்படிங்கிறாரு. அடுத்த பாட்டுல துப்பனே தூயாய் தூய வெந்நீர் துதைந்து எழும் துளங்கொளி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் உருசுவை அளிக்கும் ஆரமுதே செப்பு மாமரை சேர் திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. துப்பனே தூயாய் தூய வெந்நீற்று துதைந்து எழு துளங்கொளி வைரத்து ஒப்பனே. வைரத்து ஒப்பனேனா பவளம் போன்றவனே. துப்பனே தூயாய் தூய்மையானவனே. தூய வெந்நீரு, அதாவது தூய வெந்நீரு துதைந்து அப்படின்னா தூய வெந்நீரு நெருங்கியதால் விளங்குகின்ற ஒளி ஒரு காலைக்கு ஒரு கால் எழுகின்ற வைர மணிக்கு ஒப்பானவனே. உன்னை இடைவிடாது தியானிப்பவர் மனதில் மிக்க சுவையை தரும் அரிய அமுதமே. செப்பமான வேதங்கள் சேர்ந்து விளங்குகின்ற திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்த மரத்தடி மேவிய சீர்புருந்திய அப்பனே, புகழை உடைய அப்பனே, அடியேன் அன்பு கூர்ந்து அழைத்தால் அது எந்த என்று அருள் செய்வாயாக என்ற பாடி இந்த பாடல் அருள் பெறுகிறது. செப்பு மாமரை சேர் திருப்பெரும் துறை அப்படின்னு இந்த பாட்டுல குறிப்பு சொல்றாரு. இந்த மாமரை சேர்னா வேத ஒளிகள் நீங்காத திருப்பெரும் துறை அப்படிங்கிறாரு. திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடி விளங்கிய குருமணியே யான் அழைத்தால் அது என்ன என்று அன்புடன் வினவி அருள் என்பது இந்த பாடலுடைய கருத்தாகிறது. துப்பனே என்பதற்கு பழைய உரை அறிவானந்த அனுபோகமே என்று, அவ்வுரை துப்பனே என்பதால்
திரிபாக கொண்டது அப்படின்னு இங்க வந்து பொருள் இருக்கு. வேதங்கள் இயற்கையாகவே செப்புமாயினும் தன்னை ஓதுவாரையும் செப்பச் செய்வான் ஆதலின் செப்பு மாமரை எனப்பட்டன அப்படிங்கிறாரு. இந்த பாடல் அடுத்த பாடல் வந்து 7வது பாடல். 3 நாட்களாக நாம் சிந்திக்க நேரம் இல்லாமல் விட்டுவிட்டோம். ஆகையினால இன்னைக்கு இந்த 7வது பாடல், இதுல வந்து சுவாமி அழகான கருத்தை சொல்றாரு சிவபெருமான். இந்த 7வது இன்னைக்கு இன்றைய தினம் இந்த பாடலை சிந்திப்போம். மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா மேவுவார் பூரங்கள் மூன்றெரித்த கையனே காலார் காலனை காய்ந்த கடும் தளர் பிழம்பினன் மேனி செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் ஆதெந்துவே என்று அருளாயே. ஐயனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் ஆதெந்துவே என்று அருளாயே. ஆதெந்துவே என்று அருளாயே. திருச்சிட்டம்பலம். மெய்யனே, மெய்யர் மெய்யனேம்பாங்க சிவபெருமான். மெய்யானவன் சிவபெருமான். விகிருதன், வேறு வேறு உருவங்கள் கொள்பவன். மேரு வில்லு, அதாவது மேருமலையை வந்து வில்லாக கொண்ட சிவபெருமான். இந்த பாட்டுல அதுதான் சொல்றாரு. அதாவது மெய்யனே விகிருதா மேருவே வில்லாக மேவுவார் புறங்கள் 3 எரித்த கையனே அப்படிங்கிறாரு. மெய்யனே அப்படின்னா உண்மையானவனே, மெய்யனே உண்மை பொருளாக இருக்கின்ற சிவபெருமானே, மெய்யனே வேறு வேறு உருவங்கள் கொள்பவனே, மேருமலையை வில்லாக கொண்டு பகைவர்களின் முப்புறங்களையும் எரித்த திருக்கரங்களை உடைய சிவபெருமானே, யமனையும் திருவடியால் உதைத்து கோபித்த மிக்க தீப்பிழம்பை ஒத்த சிவந்த திருமேனியை உடைய சிவபெருமானே, செல்வங்கள் நிறைந்த திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மரத்தடியில் எழுந்தருளிய சிறப்பினையுடைய ஐயனே அடியேன் தனித்து அழைத்தால் அது எந்துவே என்று அருளாய் என்றது இந்த பாடலுடைய பொருள். உண்மை பொருளாயும் பலருக்கு பல வடிவு தாங்கி பரிபாகத்திற்கு ஏற்ப அருள் செய்பவனாகவும் சிவபெருமான் இருக்கிறாரு. குருநாதா, அடியேன் அழைக்க வாளா இருத்தல் கூடாது, அது எந்த என்று அருள் செய்ய வேண்டும். பெருமானே, நான் வந்து கூப்பிட்டா வராம இருக்க கூடாது, அப்படி வந்து இது என்ன அப்படின்னு எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். மெய்யனே விகிருதா என ஒரு தொடராக்கி மெய்யர்க்கு மெய்யாய் அதாவது மெய்யர்க்கும் மெய்யாய், வினைக்கு வினையாயினர், பொய்யர்க்கு பொய்யாயினர், இப்படி வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாங்கிற யாரு என்ன வேண்டுறாங்களோ அவங்களுக்கு அத மாதிரியே அருள் செய்வார் என்று உரைக்கும் பழைய உரை. இது கருத்து பொருளை அன்றி பதப்பொருளாகாமை தெளிக. ஆன்மாக்கள் வந்து தத்தம் பரிபாகத்திற்கு ஏற்ப பலவேறு நிலைகளை உடையவனாதலின் அவற்றிற்கு ஏற்ப இறைவனும் பல்வேறு வடிவம் தாங்கி அருள் செய்வான் என்பது இந்த பாடலுடைய பொருள். மெய்யன் உண்மை பொருளானவன், தோன்றி நின்று அழியும் ஏனைய பொருட்கள் போல் இல்லாது நிலைத்து நின்று எல்லா பொருட்களுக்கும் தோன்றி நின்ற அழிய காரணமாக இருத்தலின் மெய்யனே அப்படின்றார் சுவாமி. உலகின் இல்லாத பொய்யும் மெய்யையே நிலைகளாக கொண்டு பிறத்தலின் மெய்ப்பொருளுக்கு மெய்யானாகிய இறைவனே பரம காரணன் என்றவாம் இந்த பொருள். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்கு உள்ளேயும் தோன்றவும் வாழவும் அழியவும் காரணமாக இருக்கின்ற உண்மை பொருளான சிவபெருமான், அப்படி மெய்யனாகிய சிவபெருமான் அப்படின்னு இந்த பாடல்ல சுவாமி நமக்கெல்லாம் பொருள் சொல்றார். இன்றைய தினம் இந்த அளவில் நம்ம சிந்தித்தோம். நாளை
8வது பாடலாக நாம் திருவாசகத்தில் இந்த பாடலை சிந்திப்போம். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. சிறியனுக்கு தெரிந்த படித்ததை உங்களோடு பகிர்கிறேன். இதில் எந்த பிழை இருந்தாலும் சிறியனை மன்னித்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. சிவா. திருச்சிற்றம்பலம்.